ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்ம சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அப்ளிகேஷன் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணும். அதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2530 பவுண்ட்ஸ், அதாவது 2.5 lakhs வரைக்கும் வரும். ஸோ அது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 3 lakhs போட பாருங்க. நான் பவுண்டோட ரேட் வந்து முன்ன பின்ன இருக்கனால கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டோட கம்மியாக போயிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் 28 days மெயின்டைன் பண்ணி கட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு 3 lakhs போட பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து யூகேல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டியூபர்குலோசிஸ் ஃப்ரீயா இருக்கு இந்த கண்ட்ரில. ஸோ அதனால புதுசா வரவங்களுக்கு வந்து டிபி இருந்தா கண்டிப்பா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை ப்ரூவ் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மெடிக்கல் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத இப்போ சொல்ல போறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி டெஸ்ட் வேணுமா, உங்களுக்கு எந்த கண்ட்ரீஸ்லேருந்து வரீங்க, 6 months மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க வரும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ரூவ்டு கிளினிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து நேராக ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஐ வரும். ஸோ இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டியூபர்குலோசிஸ் டெஸ்டிங் இன் இந்தியா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து இந்தியாவில் என்னென்ன லொக்கேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே வரும். ஸோ கீழே சென்னை, கோயம்புத்தூர்லாம் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது சென்னை சூஸ் பண்ணுறேன். ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்து கோயம்புத்தூர் இருக்குது பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா கேஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ செலவாகும், எவ்வளோ ஃபோன் நம்பர், எப்படி என்ன மெயில் ஐடி இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ வந்து அப்போலோவில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை அப்படின்னு அடிச்சுட்டு டிபி டெஸ்ட் ரிசல்ட் ஃபார் யூகே அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லைன்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கேஜி ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, ஒரு பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ், அண்ட் தென் உங்களோட 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது போட்டிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து 1 or 2 days 2 hours வந்துடும் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து கேஷாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டே ஈவினிங் 5 o'clock வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் கால் பண்ணி அப்போ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போயிட்டு டிபி ரிசல்ட் வாங்கிட்டு வரணும். ஸோ ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கையிலே கொடுத்துருவாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் 5 PM வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட கிரிமினல் ரெக்கார்டை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் ஜிலேருந்து பி வரை கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே இந்தியா இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஆர் போலீஸ் ரிப்போர்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லோக்கல் போலீஸ் ரிப்போர்ட் ஆர் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இதை வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் யூகே போகிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணணும். எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்றது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அது வந்து நீங்கள் ஸ்டேஷனில் போய் கேட்டாலே கொடுப்பாங்க. அது சிக்னேச்சர் ஃபார்ம், பாஸ்போர்ட் ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் எல்லாத்தையும் வந்து கொடுத்துடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க. பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு 10 நாளில் உங்களுக்கு வந்து கைக்கு வந்துடும். தென் உங்களோட எஜுகேஷனல் டிகிரி குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட். அண்ட் தென் உங்களோட எவிடன்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ரெகுலேட்டரி குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் லெவல் 6, 7 or 8 இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இங்கிலாந்து, வேல்ஸ் அண்ட் நார்தர்ன் எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெவல் 6, 7, 8 சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் மினிமம் 6 இருக்கணும். ஸோ டேரெக்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லெவல் 1, 2, 3, 4, 5, 6 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6 வந்து டிகிரி, அப்ரெண்டிஸ்ஷிப், கிராஜுவேட் சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ யூஜினா யூஜி கொடுங்க, பிஜி பண்ணி தான் எல்லா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்ல எக்ஸ்பைரி டேட் வந்து மினிமம் 6 months இருக்கணும். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 6 months இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து விசா கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா டிக்ளைன் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இல்லாமல் அதர் லாங்குவேஜ்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அத்தரைஸ்டு டிரான்ஸ்லேட்டர் மூலமா நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ரூல். ஏன்னா வந்து யூகே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அதனால உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட VFS போகும்போது வந்து எல்லாத்தையும் ரெடியாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ எதையும் மறந்துடாதீங்க. ஸோ இதை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு VFSல போயிட்டு அப்பாயின்மெண்ட் நடக்கும். ஸோ
நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது போட்டு முடிச்சோடனே உங்களுக்கு வந்து இந்த மெயில் வந்திருக்கும். ஸோ இந்த மெயிலில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைன் இன் டு யுவர் அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா மெயிலையும் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பாஸ்வேர்டு என்ன கொடுத்து கிரியேட் பண்ணிங்களோ அதை கொடுத்துட்டு கீழே சைன் இன் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன்லோட் செக்லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, எவிடன்ஸ் குவாலிஃபிகேஷன், வந்து லெட்டர் ஃப்ரம் பேங்க் சொசைட்டி அது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் VFS போகும்போது வந்து கொண்டு போகணும். ஸோ உங்கள் BRP வந்து 10 டேஸில் வந்து அந்த நீங்கள் கொடுத்த அட்ரஸில் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TB டெஸ்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு ப்ரொவைட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ப்ரொவைட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் படித்து பார்த்துட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வரும். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்தியாவில் இருக்க எல்லா பிளேஸஸும் வரும். உங்களுக்கு கோயம்புத்தூர் பக்கமோ சென்னை பக்கமோ அதை வந்து போட்டுக்கிட்டு கீழே ஸ்டாண்டர்ட் விசா இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டாண்டர்ட் விசா உங்களுக்கு 10 டேஸ் வரும். ப்ரையாரிட்டி விசாக்கு 54,000 நீங்கள் பே பண்ணணும். அண்ட் தென் சூப்பர் ப்ரையாரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,09,000 சம்திங் பே பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் விசா 15 டேஸ், ப்ரையாரிட்டி விசா பார்த்தீங்கன்னா 5 டேஸில் வரும். சூப்பர் ப்ரையாரிட்டி நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேவே உங்களுக்கு வந்து விசா கை கிடச்சிரும். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் வரும். ஸோ இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு என்றைக்கு 30 டேஸ் முடியுதோ அதுலேருந்து 1-2 நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த 30 டேஸ் கணக்கு சொல்கிறேன், அதை வச்சு புக் பண்ணுங்கள். ஏப்ரலில் வரதுனா ஏப்ரல் வந்து டைம் உங்களுக்கு டேட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டேட் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு 28 செலக்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டைம் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டைம் அப்படின்றது இருக்கும். ஸோ ப்ரீமியம் லான்ச் பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா 3,750 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு நார்மலாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ரீனில் இருக்கு இல்லையா ஃபஸ்ட் சைடு, ஸோ அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:15 செலக்ட் பண்ணுறேன். அது ஃப்ரீன்னு வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் சர்வீசஸ் வந்து நிறைய உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து கோல்டன் ப்ரீமியம் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்குமே வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் மதியம் 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா கூட உங்களுக்கு 10 மணிக்கு காலையிலேயே உள்ளே விட்டுருவாங்க. உள்ளே போய் ஒரு 10-15 மினிட்ஸ் உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே போடலைனாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 2-3 ஹவர்ஸ் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் லான்ச், அது இது பிரான்ஸ் ப்ரீமியம், இதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5,950 பே வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் தென் ரிவ்யூ ஒன் பே. இதில் வந்து விசா அப்ளிகேஷன் சென்டர் வந்து சென்னைன்னு போட்டிருக்கு, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. விசா டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட் டைம்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிட்டு நான் வந்து ப்ரையாரிட்டி விசா சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இது வரும். ஸோ நீங்கள் கோல்டன் ப்ரீமியம் போட்டிங்கன்னா இன்னொரு 5,900 சேர்த்து வரும். ஸோ பார்த்துட்டு ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு கீழே வந்து பே ஆன்லைன் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்னா ஓகே. ஸோ இப்போ அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மறுபடியும் ரீபேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி 2-3 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் டிக்ளைன் ஆச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்றது வந்து நான் ஃபியூச்சர் கடைசியில் வந்து பின்னாடி ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த பாட்டு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லிங் இன்ஃபர்மேஷன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாம் ஃபைனல் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஒரு 1-2 டைம் செக் பண்ணி கொடுத்துட்டு கீழே வந்து மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பேமெண்ட் டிக்ளைன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் கேப் விட்டு தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். திருப்பி உடனே பண்ணக்கூடாது, 2-3 ஹவர் கழிச்சு தான் பண்ணணும். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இப்போ பேமெண்ட் டிக்ளைன் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஆப்புக்குள்ளார போயிட்டு உங்களுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து அத்தரைஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேமெண்ட் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து டொமஸ்டிக்காக இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டொமஸ்டிக்கில் தான் எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட்டுக்கு வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் இவ்வளோ தான் லிமிட் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த லிமிட்டை தூக்கிட்டு ஒரு 2-3 lakhs வரைக்கும் லிமிட் பே பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ரூபே கார்டு, விசை கார்டு, மாஸ்டர் கார்டு, என்ன கார்டில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்ல போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட்னா அங்கே போய் என்ன ப்ரோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிலாம் நினச்சி பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றும் கவலையே படாதீங்க, எதுவுமே வந்து ரொம்ப அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் சும்மா உள்ளே கூப்பிடுவாங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களோட பயோமெட்ரிக்ஸில் எடுப்பாங்க, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எடுப்பாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உள்ளே கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே போய் உட்காந்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூ இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் காமன் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. எதுக்கு இந்த யூத் மொபிலிட்டி விசா வந்து நீங்கள் கிடைச்சி நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது சும்மா ஜென்ரலாக நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் மோஸ்ட்லி இன்டர்வியூ இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்துச்சுன்னா இந்த ஜென்ரல் நார்மல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, அவ்வளோதான். ஒரு ஸ்கைப் கால் மாதிரி நடக்கும், அவ்வளோதான். அது மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா போதும், அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸு. ஸோ நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கோம். எல்லாரும் வந்து தயவு செஞ்சு அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சு கிளியர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.
ஸோ இப்போ வந்து குயிக்காக நம்ம வந்து எப்படி யூனி அக்கோல வந்து அக்கமடேஷன் புக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனி அக்கோன்றது ஒரு பெரிய லார்ஜஸ்ட் அக்கமடேஷன் ப்ரொவைடர் இந்த யூகே. ஸோ யூகேல மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லெஸ்டர்ல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் லெஸ்டர் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்கனால உங்களுக்கு ரொம்ப சீப்பான ப்ரைஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூனி அக்கோல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா இதில் வந்து நோ டெபாசிட்டுங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் ஒரு பைசா கூட பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் புக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ரெண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படி புக் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக புக்கிங் பேஜ்க்குள்ள போயிடும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்லாம் காட்டும். அதில் உங்களுக்கு எந்த சிட்டியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது இப்போ லண்டன் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க யூனிவர்சிட்டிஸ்லாம் காட்டும். ஸோ அதில் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு மூவின் ஆகுறீங்களோ அந்த டேட் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டியூரேஷன் எவ்வளோ நாளோ அதை கேட்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பட்ஜெட் அது கேட்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன டைப், அவ்வளோதான். ஸோ அடுத்து உங்களோட நேம் கேட்கும். ஸோ நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்கும். ப்ரிஃபர் டைம் ஸ்லாட்டில் எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அதை கொடுத்துங்க. வித்தின் 1 hour கொடுத்தீங்கன்னா 1 hourல ரெஸ்பான்ஸ் வரும். இப்போவே வந்து சீக்கிரமா புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா மே மாதம் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே புக் பண்ணி உங்கள் பிளேஸ் செக்யூர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வரும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா லாஸ்ட் மினிட்ல வந்து அக்கமடேஷன் கிடைக்கலனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதுக்காக சொல்கிறேன்.